ரீசெண்ட் டேஸாக நான் எங்கே போனாலும் என் கூடயே ஒருத்தர் வராரு. அது வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பா முருகன் தான். இன்றைக்கி நான் அப்படி கிளம்பி போன இடம் தான் என் முருகரை பார்க்குறதுக்காக வள்ளிமலை போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறுமுகம் சுவாமிகளை பார்த்துட்டு அங்கே எனக்கு ஒரு வேண்டுதலும் இருந்தது. அதனால் அவங்க ஒரு வெத்தலை தீபமும் ஏற்றிட்டு ஸோ அங்கேருந்து நான் போன இடம்தான் வந்து வள்ளியம்மை கோவில். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான சரவண பொய்கை இருந்தது. அதையும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு வள்ளியம்மனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மலை ஏறத்துக்கு முன்னாடி வந்து அழகாக இந்த வேலும் மயிலும் இருந்துச்சு. ஸோ என்றைக்குமே இந்த வேலும் மயிலும் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் இந்த படிக்கட்டு கீழே நிற்கிற மாதிரி தான் என் வாழ்க்கையும் இருக்குது. ஒரு நாள் நான் வந்து ஹைட்டுக்கு வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஏற ஆரம்பித்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட 444 படிகள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க. அண்ட் எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் கேரி பேக்கில் கொண்டு போகாதீங்க. அங்கே நிறைய குரங்குகள் இருக்கும். அதனால் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா சேஃபாக வந்து போகலாம். போயிட்டே இருக்கிறப்போ சம்டைம்ஸ் வந்து கால் தட்டுமாறுற மாதிரி இருக்கும், லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து மேலே ஏறி போகணும். அதுக்கப்புறம் போனதுமே வந்து வள்ளியம்மை வந்து முன்னாடியே இருப்பாங்க. அண்ட் அவங்கள பார்த்துட்டு அந்த குகைக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து அழகாக விநாயகர் இருப்பாங்க. அண்ட் அதுக்கு உள்ளே வந்து முருகர் வள்ளி தேவயானையோட காட்சி கொடுப்பாங்க. அண்ட் அதை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா எங்கள் வாட்டர் போல் இருக்கும். அங்கே என்னோடய பாட்டிலையும் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முருகர்கிட்ட கேட்டேன், அப்பா இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு குழந்த அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு ஒரே அழுக, என்னை தூக்க சொல்லி ஒரே ஆட்டம், நீ என்னை தூக்கிட்டு தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகரே என்கிட்ட வந்த மாதிரி அழகாக அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க அம்மாவோட அப்படியே இறங்கி வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து கீழே ரீச் ஆகிட்டோம். அன்னத்தில் வந்து போய் தேடின ஃபுட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கல. அப்போது கொஞ்ச நேரம் வந்து ஆறுமுகம் சுவாமிகள் கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு போகலான்னு சொல்லி அங்கே உட்காந்துருந்தப்போ ஒருத்தவங்க எங்களை தேடி வந்து 2 டோக்கன் இருக்குது ஃபுட்டுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அன்னதானத்துக்கு. எஸ் இதுவும் ஒரு முருகனோட பிளெஸ்ஸிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அதையும் வாங்கி அண்ட் பொறுமையாக இருந்து முருகர் கொடுத்த அன்னதானத்தையும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு.